எனக்கு தேரோட்டம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நான் அந்த அன்றைக்கி தான் பிறந்தேன். ஆனால் எங்கள் ஊரை நான் ஒரு டைம் கூட தேரோட்டம் பார்த்ததில்ல. ஈவன் எந்த ஊர்லேயுமே பார்த்ததில்ல. ஆனால் அது கோயம்புத்தூரில் மட்டும் நான் வருஷம் இங்கே போய் அட்டன் பண்ணிடுவேன். இங்கே சுற்றி இருக்கிற எல்லா மக்களுமே இங்கே வந்து தன்னோட கஷ்டமும் இந்த உப்பு மாதிரி கரைஞ்சி போயிடணும் அப்படின்னு சொல்லி தேர் மேலே உப்பு போட்டுட்டு தான் போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது உணவு திருவிழா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஃபுட்டு அங்கே சப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. எத்தனை டைம் என்ன ஃபுட்டு கேட்டாலும் கொடுத்துட்டே இருப்பாங்க. காலையில் டிஃபன்லேருந்து லஞ்சு, மீல்ஸு, அப்புறம் வெரைட்டி ரைஸு, அப்புறம் பெப்சி, ஐஸ்கிரீம் அது இதுன்னு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஈவன் தேன் மிட்டாய் வரைக்கும் கொடுப்பாங்க. இந்த ஃபுட்டு தான் இல்லை, அவ்வளோ ஃபுட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அரௌண்ட் ஒரு 5 கிலோமீட்டருக்கு கூட்டம் குறையவே குறையாது. ஸோ எப்போவுமே என் ஃப்ரெண்ட்ஸோடு தான் நான் இங்கே போவேன். இந்த வருஷமும் அதாவது ஏதாவது 1-2 ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்க. ஆனால் எனக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு அட்டன் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. என்னோடய ரிலேட்டிவ்ஸும் இது அட்டன் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப வருஷம் ஆசை இது. ஸோ நல்லபடியாக நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோவிலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது கோயம்புத்தூரோட காவல் தெய்வ மக்களே. இங்கே நீங்கள் வந்திருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.